Hello everyone, welcome back to Rsn Dhiya's channel. Today we are going to see very simple questions and answers for beginners. பிகினர்ஸ்க்கு புதுசாக கற்றுக்கக்கூடியவங்க, அதனால் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் டென்சஸ் சிம்பிளாக எப்படி யூஸ் பண்ணி சிம்பிள் கொஸ்டின்ஸு அண்ட் அதனுடைய ரிப்ளைஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்குறோம். வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆஃப்டர் த கிளாஸ் வில் பி ஓவர். இஃப் யூ லைக் மீன்ஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் லைக் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, now let's get started the class. First one, யார் லேட்டாக வந்தா? Who came late? Who came late? அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க, மனோஜ் லேட்டாக வந்தான் அப்படின்னு. யார் லேட்டாக வந்தா அப்படின்னு கேட்ட கொஸ்டினுக்கு மனோஜ் தான் லேட்டாக வந்தான்னு ரிப்ளை கொடுக்குறாங்க. அதை எப்படி ரிப்ளை கொடுக்கலாம்? மனோஜ் கேம் லேட், மனோஜ் கேம் லேட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு எக்ஸாமுக்கு போகிறாங்க குழந்தைங்க. அப்போ எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு கேட்பாங்க இல்லைங்களா பேரண்ட்ஸு அல்லது ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ் யார் வேணாலும் கேட்கலாம். நீ பரீட்சை எப்படி எழுதுன, நீ எக்ஸாம் எப்படி எழுதுன, எப்படி பண்ண கேட்பாங்க. இப்போ எப்படி சொல்லலாம்? ஹவு டிட் யூ டூ யுவர் எக்ஸாம், ஹவு டிட் யூ டூ யுவர் எக்ஸாம் அப்படி கேட்டதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க, நல்லா எழுதுன அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டிட் வெல், ஐ டிட் வெல் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒருத்தர் பார்த்து நேற்று நீ ஏன் வரல அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பேசும்போது, வை டின்ட் யூ கம் எஸ்டர்டே, வை டின்ட் யூ கம் எஸ்டர்டே அப்படி கேட்கலாம். அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கு ஐ வாஸ் நாட் வெல், ஐ வாஸ் நாட் வெல் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நைட் என்ன சமைக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறோம் அப்படின்னா வீட்டில். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வாட் வில் யூ குக் டு நைட், இன்றைக்கி நைட்டு என்ன சமைக்க போகிறீங்க, வாட் வில் யூ குக் டு நைட் அப்படி கேட்குறதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க, நான் வெஜ் ரைஸ் சமைக்க போகிறேன் இன்றைக்கி அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஐ வில் குக் வெஜிடபிள் ரைஸ், ஐ வில் குக் வெஜிடபிள் ரைஸ் அப்படி ரிப்ளை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு, மூவிக்கு போகிறாங்க, படம் எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க இல்லைங்களா. படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஹவ் இஸ் த ஃபில்ம், ஹவ் இஸ் த ஃபில்ம் அப்படி கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை பிடிக்கல, அவங்க ஆக்டிங் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நடிப்பு ரொம்ப மோசமாக இருக்குது, ஆக்டிங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ ஆக்டிங் இஸ் வெரி பேட், ஆக்டிங் இஸ் வெரி பேட் அப்படி சொல்லலாம். இது யாருடையது? ஒரு பேக் ஏதாவது ஒரு பக்கம் வச்சுருக்குது அல்லது ஃபோன், மொபைல் ஃபோன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது யாரோடது அப்படி கேட்டால் ஹூஸ் இஸ் திஸ், ஹூஸ் இஸ் திஸ் அப்படி கேட்கலாம். அதுக்கு அவங்க அந்த சம்மந்தப்பட்டவங்க சொல்கிறாங்க இது என்னோடது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் மைன், திஸ் இஸ் மைன் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒருத்தர் பார்த்து நேற்று எங்கே இருந்தேன் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ எப்படி கேட்கலாம்? வேர் யூ எஸ்டர்டே. ரெண்டு மூணு பேர்த்து பார்த்து எங்கே இருந்தீங்கன்னாலும் வேர் யூ எஸ்டர்டே தான். ஒருத்தராக சிங்குலராக இருந்தாலும் வேறு தான், ப்ளூரலில் இருந்தாலும் இங்கே வேறு தான், ஆர் தான். எங்கே இருக்கிற, இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு ஃபோனில் கேட்போம் இல்லைங்களா. அதுக்கு வேர் ஆர் யூ நவ் அப்படி கேட்போம். இப்போ எங்கே இருக்கிற அப்படிங்கிறதுக்கு அந்த வேருக்கு பதிலாக என்ன சொல்லியிருப்போம்? ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் தான் கொடுத்துருப்போம். வேர் ஆர் யூ அப்படின்னா எங்கே இருக்கிற, இப்போ எங்கே இருக்கிற, வேர் ஆர் யூ நவ் அப்படி கேட்போம். இது நேற்று எங்கே இருந்தே அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் என்னவா மாதிரி இருக்குது? வேர் பாஸ்ட் டென்ஸாக போட்டிருக்கிறோம். அப்போ வேர் யூ எஸ்டர்டே, புரியுதுங்களா. அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க, நான் டெல்லியில் இருந்தேன் நேற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் இன் டெல்லி, ஐ வாஸ் இன் டெல்லி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் கூட யார் பேசுவா? அப்போ எது பேசினாலும் அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க, கேட்குறதில்ல அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம டென்ஷன் ஆகி சொல்லுவோம், அவள் கூட யார் பேசுவா அப்படின்னு. ஹூ வில் ஸ்பீக் டு ஹர், ஹூ வில் ஸ்பீக் டு ஹர் அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் பேசுகிறேன், நான் பேசுவேன் அவள் கூட அப்படின்னா ஐ வில் ஸ்பீக் டு ஹர், அவள் கூட நான் பேசுவேன் அப்படின்னுக்கிறதுக்கு ஐ வில் ஸ்பீக் டு ஹர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, டிக்கெட் வாங்கிட்டியா? அப்போ பஸ்ஸில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏறுறாங்க அப்படின்னா ஒருத்தர் கேட்குறாரு நீ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட, டிக்கெட் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹேவ் யூ காட் த டிக்கெட் அப்படி கேட்கலாம். ஹேவ் யூ காட் த டிக்கெட் அப்படி. அவள் இன்னும் இல்லை வாங்கலை அப்படின்னு சொன்னால் இன்னும் இல்லை அப்படின்னா நாட் எட், நாட் எட் அப்படி ரிப்ளை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு, லன்ச் எப்போ
அப்படின்னு சொல்லி கேட்குறோம். சாதாரணமாக லஞ்ச் அப்போ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனாலும் லஞ்ச் அப்போன்னு கேட்போம். வென் இஸ் லஞ்ச், வென் இஸ் லஞ்ச் அப்படி கேட்டால் 1 மணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அட் 1 PM, இட் இஸ் அட் 1 PM அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி சிம்பிளாக கொஸ்டின்ஸு கேட்டு அதுக்கு எப்படி நம்ம ரிலேட்டடாக ரிப்ளை கொடுக்குறது அப்படிங்கிறது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கான்வர்சேஷன் பண்ணலாம். I hope this class will be useful to you. If you like this class means please give your like. Share to your friends. Don't forget to subscribe to our channel or Rsn Dhiya's channel. Thanks for watching.